நமக்கு இந்த u வேல்யூ தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி சார் பண்ண போறீங்க அப்படின்னா கவனிங்க, the heat of formation of reaction delta HF is equal to எதுக்கு ஈக்குவல்னா delta H1 plus delta H2 plus delta H3 அப்புறம் என்னமா இருக்கு நமக்கு plus delta H4 plus U. Uன்றது என்னது லாட்டிஸ் எனர்ஜி. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா தான் நமக்கு delta HF வரும். சரி ரைட். இங்க ஒரு முக்கியமான விஷயம் சார் ஒன்று சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இந்த குளோரின் இருக்கு பாத்தீங்களா, குளோரின் மாலிகுல் Cl2 டிசோசியேட் ஆகி Cl மாறுது. நம்ம ஒரே ஒரு Cl தான் யூட்டிலைஸ் பண்றோம். அப்ப இங்க கொடுத்த அந்த டெல்டா H3 வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 குளோரினுக்குரிய வேல்யூ. உங்களுக்கு தேவை ஒரு குளோரின் தான். அப்ப டெல்டா H3 ல இருந்து நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா பாதி வேல்யூ மட்டும் போட்டா போதும். 1/2 டெல்டா H3 போடணும். ஏன் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இங்க நீங்க யூஸ் பண்றது ஒரே ஒரு குளோரின் தான் எடுக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய Cl2 உடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி 244. அப்போ ஒரு Cl வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதி. அதனால தான் 1/2 டெல்டா H3 போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம்.